ஒரு ஃபேமஸான ஜென் மாஸ்டர் இருக்காரு. அதாவது துறவி. அவரு ஆத்தங்கர ஓரமா ஒரு ஆசிரமம் வச்சு அமர்ந்திருக்காரு. அங்க அவர சுத்தி பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்து எல்லாரும் பார்க்க வரதுக்கு வருவாங்க. போட்ல அவர பார்க்கறதுக்காக வராரு. வந்த உடனே அவர் சொல்றாரு, "எனக்கு பிசினஸ்ல நெறைய மன அழுத்தமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன். என்னுடைய மைண்ட் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. இதுலருந்து வெளிய வரதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன்." அப்படின்னு கேட்குறாரு. அந்த துறவி சிரிச்சுட்டு, "இப்ப நீ வந்தல்ல, அந்த போட் இப்ப கிளம்ப போகுது. அங்க போயிட்டு அந்த போட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் நீ அங்கேருந்து தண்ணி மொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலையும் குடுக்குறாரு. அந்த மனிதரும் போய் அங்க அந்த தண்ணிய எடுத்துக்கிட்டு வராரு. ஆனா அது நல்லா இல்ல. ரொம்ப கலங்கலா அந்த மட்டெல்லாம் கலந்து ஒரு மாரி கலங்கலான நிலையில இருக்கு. அவர் கொண்டு குடுக்குறாரு. அந்த துறவி அத பார்த்துட்டு, "இது இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கீழ ஊத்திட்டு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி, "வேற தண்ணி மொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரும் 10 நிமிஷம் வெயிட் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் தண்ணிய கொண்டுட்டு வராரு. அத கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த துறவி பார்க்குறாரு. அது முன்ன மாரி இல்ல. இப்போ நல்லாவும் இல்ல. கொஞ்சம் கலங்குன மாதிரி இருக்கு. அத பார்த்துட்டு, "இதுவும் இல்ல. அப்படின்னு கொஞ்சம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியும் கீழ ஊத்திர்றாரு. திரும்பி 1/2 மணி நேரம் அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணி, திரும்பியும் ஒரு தண்ணி எடுத்துட்டு வராரு. அது பார்க்கறதுக்கு நல்ல பளபளன்னு, நல்ல தெளிவா இருக்குது. அது முன்னாடி மாரி கலங்கலா இல்ல. அந்த ஞானி சொல்லுவாரு, "இந்த தண்ணி மாதிரி தான் உன்னுடைய மனசும், இந்த போட் மாரி தான் உன்னுடைய இப்ப நீ எப்படி வெயிட் பண்ணியோ அது மாரி, உனக்கு எப்பல்லாம் ஸ்ட்ரெஸ் வருதோ, அப்பல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்து டைம் குடுத்தீன்னா, அந்த சலசலப்பு உன்னுடைய மைண்டும் தெளிவா லைஃப்ல எப்பயுமே சில வாட்டி, இல்ல இல்ல பல சமயங்கள்ல ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்புறம் தெளிவாகறதுக்கு ஆல் இட் டேக் இட்ஸ் டைம்.